கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவுரையாக உங்களோடு நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வருகிறேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? இது யாரும் உற்சாகமாக இல்லையா? ஏன் 3 மணி நேரம் தியானம்னா 3 மணி நேரம் தான் இருக்கணுமா? இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக எத்தனை மணி நேரம் பாடுபட்டார் சொல்லியிருக்கு. சிலுவையில் 3 மணி நேரம். ஆனால் அவருடைய பாடு எங்கேருந்து ஆரம்பித்தது சொல்லுங்க? கெத்செமனே தோட்டத்திலே இருந்து ஆரம்பிச்ச அந்த பாடுகள். அப்படி தானே? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கொஞ்சம் கூட்டிட்டாதான் என்ன? அப்படி தானே? ஒன்றும் இல்லை தானே? கரெக்டாக 12 மணிக்கு முடியலனா தான் என்ன? அதனால பிரச்சனை இல்லை. நமக்காக ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைக்கும் போது நம்ம அமர்ந்திருந்து தான் கேட்டுட்டு இருக்கோம். அவர் சிலுவையில் அடிபட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்டாரே, நம்ம எவ்வளோ சுகமாக உட்கார்ந்துருக்கோம். அதனால கொஞ்சம் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. சரியா? எல்லாரும் உற்சாகமாயிட்டீங்களா? தூக்கத்துல இருந்து எல்லாரும் எழும்பிட்டீங்களா? பசிக்குதா? பசிச்சாலும் பிரச்சனை இல்லை. நம் தேவன் நமக்காக தாகமாய் கஷ்டப்பட்டார்ல. இந்த பசி எல்லாம் அவரை நினைத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் பசி வராது, தாகமும் வராது, சரியா? தூக்கமும் வராது. கொஞ்சம் உற்சாகமாய் பார்க்கலாமா? சரி, நம்ம இவ்வளவு நாளும் சிலுவையில் 7 வார்த்தைகள், தேவன் பேசின வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். கரெக்டா? சிலுவையில் இயேசு தொங்கி இருக்கும்போது 7 வார்த்தைகள் அவர் தன்னுடைய வாயினால் புறப்பட்டதை நாம் தியானித்தோம். இப்பொழுது மரித்த பிறகு சில காரியங்கள் அங்கு நடக்கின்றன. அதில் ஒரு 7 காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதல்ல இயேசு மரித்தவுடன் என்ன நடந்தது? திரைச்சீலை கீழே இருந்து மேலாக கிழிந்தது. கரெக்டா? மேலிருந்து கீழாக பிரிந்தது. இரண்டாவது என்ன நடந்தது? அங்கு பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது. அப்படியே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களா. அந்த இடத்துல இருந்து அங்க என்ன நடக்குது? மேல இந்த திரைசீலை கிழிது, உடனே எல்லாரும் அங்க பார்த்திருப்பாங்க. அடுத்தது எர்த்குவேக், அங்க பூமி அதிர்க்குது, உடனே அங்க பார்த்திருப்பாங்க. ஐயோ, கண்மலை பிளக்கிற சத்தம், அங்க திரும்பி பார்த்திருப்பாங்க. அடுத்தது என்ன ஆகுது? கல்லறை என்ன ஆயிடுது? டபான்னு திறக்குது. எப்படி இருக்கும் நமக்கு? ஒரு அடக்கத்துக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு பயம் வந்துடும். அங்கே கல்லறை திறந்து வருதுன்னா எப்படி பயந்துருப்பாங்க எல்லாரும். என்னடா நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்படி நடந்த அடுத்தது உடனே என்ன நடக்குது? ஐயோ, அடுத்தது ஓய்வு நாளாக இருக்குதே. அந்த சேவர்களோட கவலை, அந்த சோல்ஜர்ஸோட கவலை என்ன? ஐயோ, அடுத்தது ஓய்வு நாள் வருது, சிலுவையில் மரித்த சடலத்தை தொங்க விடக்கூடாதுல்ல. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? சீக்கிரம் அவங்களுக்கு கொன்று என்ன பண்ணணும்? சிலுவையிலிருந்து அவங்களெல்லாம் இறக்கிடணும்னு அவங்களுடைய கவலை. அடுத்தது கீழே இருந்து அடுத்தது யார் பார்த்துட்டு இருக்கா? இயேசுடைய மறைமுகமான சீஷன் இருந்து பார்த்துட்டு இருக்காரு. எப்போ அந்த சடலம் கிடைக்கும், எப்போ கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்ணலாம். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களாக அங்கு எல்லாரும் யோசிச்சு கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நமக்கு வருஷம் எல்லாருக்கும் தியானித்த ஒரு விஷயம்தான். கரெக்டா? இதுதான் எல்லாரும் அங்கே நடக்குன்னு தெரியும். இந்த காரியத்தில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த காரியம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. இதிலிருந்து நமக்கு என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சிலுவையிலிருந்து அவருடைய உடம்பை எடுக்கிறதுக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் நமக்கு அவர் சொல்ல போகிறார். மரித்த பிறகு அவரால் பேச முடியுமா? முடியாது. அதனால்தான் சில இயற்கை சீற்றங்கள் வழியாகவும் சில காரியங்கள் வழியாகவும் நம்மளோடு சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அதில் முதலாவது என்ன அப்படின்னா, திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. அதாவது முந்தின காலத்தில் தேவனோடு யாராவது பேச முடியுமா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? டைம் கிடைச்சா ஹாய் ஏசப்பாங்கிறோம், டைம் இல்லைன்னா தூக்கம் வருதுங்கிறோம். அந்த காலத்தில் அப்படியா? அப்படி இருந்துச்சா? இல்லை. பிரதான ஆசாரியனும் இல்லை, பிரதான ஆசாரியர் மட்டும்தான் என்ன சொல்ல முடியும்? அங்கே போய் தேவனோடு பேசி பாவம் பழியெல்லாம் கொண்டு செலுத்தி அவர்கிட்ட இந்த வார்த்தைகளை வாங்கி மக்களோடு போதிக்க முடியும். அப்படி தானே? இந்த திரைச்சீலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலம் கிழித்தார். புற ஜாதியா இருந்தாலும் ஆண் என்றும் பெண் என்றும் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் யாரென்றும் இல்லை, எல்லோரும் என்னிடத்தில் வரதுக்கு ஒரு தடை இல்லை என்பதற்காகவே அந்த திரைச்சீலை எங்கிருந்து எங்க கிழிந்தது? மேலிருந்து கீழாக கிழிந்தது. இரண்டாவதாக என்ன நடந்தது? பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது. அந்த பூமி எதற்காக அதிர்ந்தது? அந்த கண்மலைகள் எதற்காக பிறந்தது? ஒரு புதிய மாற்றம். அதில் ஒரு பூமி எர்த்குவேக் நடந்துச்சு. அந்த இடத்துல எல்லா திங்ஸும் அப்படியே இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ அங்கே நடக்குது எர்த்குவேக், இங்கே நடக்குது, நம்ம நிறைய செய்திகளை கேட்கும்ல. அந்த சூழ்நிலையை புரட்டி போட்டுரும். நில அதிர்வு ஏற்பட்டா அந்த இடத்துல உள்ள சூழ்நிலைகள் அப்படியே புரட்டி போட்டுரும் இல்லையா? இதே தான் பழைய ஏற்பாடின் நியாய பிரமாணத்தை யார் ஜெயித்தா?
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக பழைய ஏற்பாட்டில் அந்த நியாய பிரமாண சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். முதல்ல நம்ம என்ன பண்ணாரு? பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். இரண்டாவது, நியாய பிரமாண சாபத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டேன். இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கற்பிக்கிறதற்காகவே இந்த இயற்கை சூழல்களை அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக என்ன நடந்தது? என்ன நடந்தது? கல்லறை திறந்தது. கொஞ்சம் வாயை திறக்கலாமே. மூன்றாவது என்ன நடந்தது? கல்லறை திறந்தது. பரிசுத்தவான்கள், அதாவது எந்த பரிசுத்தவான்கள்? தேவனுக்காக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த அந்த பரிசுத்தவான்களுடைய சடலம் என்னாச்சு? எழும்பிச்சு. இது என்ன தெரியுமா? மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு முடிவு அல்ல. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா? ஏதோ சொல்றாங்க, மோட்சம் இருக்குறாங்க, நரகம் இருக்குறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா நிறைய பேர். அவங்களுக்கு தேவன் சொல்றது என்ன தெரியுமா? மரணம் என்பது ஒரு மனிதனுடைய முடிவல்ல, அவனுடைய உண்மையான வாழ்க்கையின் ஒரு தொடக்கம். எனக்காக நீங்கள் எதை இழந்தாலும் ஒரு நாளும் அது என்னாகாது, வீணாகாது. எனக்காக நீங்க உண்மையா இருக்கிறியா, உத்தமமா இருக்கிறியா, நீதிமானா இருக்கிறியா, நீ மரிக்கும் போது உன்னுடைய பலன் உன்னோடு கூட வரும் அப்படின்னு சொல்றாரு. நான் மரணத்தை ஜெயித்தேன், நீங்களும் மரணத்தை ஜெயிக்கணும். எதுக்காக ஜெயிக்கணும்? இந்த வாழ்க்கைக்காக அல்ல, பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நமக்கு. அந்த வாழ்க்கைக்காக உண்மையும் உத்தமமா நாம் இந்த வாழ்க்கையில வாழ்ந்தால் இந்த மரணத்தை நம்மளும் ஜெயிக்கலாம். இப்படிங்கிற வார்த்தையை கர்த்தராகிய இயேசு அங்கு நமக்கு சொல்லுகிறார். 3 விதமான இயற்கை சீற்றங்களை வைத்து நமக்கு அந்த இடத்தில் பேசுகிறார். சரி, அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது உடனே அந்த சோல்ஜர்ஸ் அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அந்த அடுத்து என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருக்கு. ஸோ அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அந்த சிலுவையிலேருந்து கீழே இறக்கணும், அப்படி தானே? அப்போது நீங்கள் நிறைய எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அறைந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எஸ், பார்த்துருக்கீங்க. கையை எப்படி அடைஞ்சிருப்பாங்க? நீட்டி வச்சுருப்பாங்களா? கையை சுருக்கி வச்சுருப்பாங்களா? நீட்டி வச்சுருப்பாங்க. காலை எப்படி வச்சுருப்பாங்க? நீட்டி வச்சுருப்பாங்களா? கொஞ்சம் பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா? பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டு தானே? நான் பார்த்த ஃபோட்டோஸில் அப்படி தான் இருந்திருக்கு. கரெக்டா? எஸ். அப்போ காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஆணி அடிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, சீக்கிரமாய் அந்த சிலுவையில் தொங்கினவர்கள் மரிக்க கூடாது, அவஸ்தைப்படணும், குத்துயிராக ஏங்கி ஏங்கி சாகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த காலை லைட்டாக லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா உடனே அவங்களுடைய உயிர் உடனே போகாதான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகுமா. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல எதுக்கு கால் எலும்பை போய் எதுக்கு போய் அடிக்க போனாங்கன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? இதுதான் காரணம். அந்த கால் எலும்பை உடைத்தால் உடனே மரணம் சம்பவிக்குமா. ஏன்னா அவங்களுக்கு அவசரம், நாளைக்கு ஓய்வு நாள். அப்போ உடனே இந்த சரீரம் என்ன ஆகணும்? செத்து போனால் தானே கீழே இறக்க முடியும். அந்த அவசரத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கால் எலும்பை அடிக்கிறதுக்காக உடைக்கிறதுக்காக புறப்பட்டு போகிறார்கள். போகும்போது அங்கே என்னாச்சு? 2 கள்ளர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேருடைய கால் எலும்பையும் உடைச்சுன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடனே இறந்துட்டாங்க. அடுத்தது யார்கிட்ட வராங்க? நம்ம ஏசப்பா கிட்ட வராங்க. நம்மளுடைய பாவத்தெல்லாம் சுமந்து நொறுங்கி அவரே மரித்து போயாச்சு. திருப்பியும் அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்னடா பண்ணலாம், இனி இவருக்கு காலையும் உடைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன நடந்துச்சாங்க? அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? இறந்துச்சாரு. சரி, இது எதனால? அந்த கால் எலும்புகள் பஸ்கா பலியாக இருக்கும்போது, அப்போ நமக்கு மோசே ஆரோனுடைய காலத்தில் தேவன் ஒரு நியமம் கொடுத்துருப்பாரு. அதாவது அந்த பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டி என்ன பண்ணக்கூடாது? அதோட எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு நியாயம் இருக்கு. வாசிச்சிருக்கீங்க இல்லையா? அதுபடி இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனவர் யாருக்காக அடிக்கப்பட்டார்? யாருக்காக நொறுக்கப்பட்டார்? நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அதனால அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனவரை நான் தான் என்று ஆண்டவருடைய வேத வாக்கியம் அந்த இடத்தில் நிறைவேறத்தக்கதாக அவருடைய கால் எலும்புகள் ஒன்றும் என்ன பண்ணல? முறியல. அவருடைய கால் எலும்புகள் ஒன்றுமே முறியல. அடுத்தது, அவர் தான் இறந்துட்டார்ல, அவரை விட வேண்டியதானே? உடனே ஒரு சோல்ஜர், அது சில அதிக பிரசங்கி இருப்பாங்க தெரியுமா, என்னடா உண்மையாவே செத்துட்டானா? இல்லை, வா நான் ஈட்டி எடுத்து கொண்டு போய் குத்துறேன் பாரு அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து டவான்னு குத்துறாரு. இது எதுக்கு? அவர் தான் இறந்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு அவரை குத்தணும்?
அவர் அது இறந்த மனுஷனை இறக்க வேண்டியதானே. அது குத்தும் போது 2 காரியம் அதிலிருந்து வருகிறது. ஒன்று இரத்தமும், இரண்டாவது தண்ணியும். கரெக்டா? ஒன்று என்ன வருது? இரத்தமும் தண்ணியும் வருது. அதாவது இதுல என்ன ஆண்டவர் சொல்றாரு? அதான் இரத்தம் சிந்தினால் ஒழிய பாவங்கள் மன்னிக்கப்படாது. யாருடைய ரத்தம்? தேவனுடைய ரத்தம் சிந்தினால், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சிந்தினால் ஒழிய நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்போ நீங்க பாவியா இருக்கிறீங்களா, புறஜாதிகளா இருக்கீங்களா, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக நான் சிலுவையில் என்னோட ரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக சிந்தினேன். இந்த ரத்தத்தினால் உங்கள் பாவங்களை கழுவி இந்த தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமாக என்னிடத்தில் வாருங்கள் என்று அந்த இடத்தில் 2 விதமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மெடிக்கல் ரீதியாக உங்களுக்கு அதில் சம்திங்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு ஆவிக்குரிய வார்த்தையின்படி 2, ஒன்று ரத்தம், ஒன்று தண்ணீர். கரெக்டா? இந்த ரத்தமும் தண்ணீரும் இதுதான். பாவியான நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், இந்த இரத்தத்திலே உங்களை கழுவி, அடுத்து என்ன, பரிசுத்தம் பண்ணி, பரிசுத்த ஆவின் அபிஷேகம், அதான் அந்த ஜலத்தினால் ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்து நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படிங்கிறது வீதியாக ஆண்டவர் நமக்கு கடைசியாக அந்த சிலுவையில் கடைசி அந்த சோல்ஜர் போய் குத்துறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அநேகர் அந்த குத்தின கண்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிதானே? இதோ இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசுகிறேன் அதனால. அதே மாதிரி அங்கே ஏசப்பா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. எத்தனை ஜனங்கள், அங்கே பூமி அதிர்ச்சி, இங்கே இது அது இது என்னெல்லாமோ நடக்குது, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் அந்த இடத்துல 2 பேர் அந்த தருணத்தை யூஸ் பண்ணாங்க. மரியாள் இருந்தாங்க, யோவான் இருந்தாங்க. அந்த யோசேப்புங்கிற அந்த சீஷன், அவர் வெளிப்படையாக சீஷனாக இருந்தாரா? இல்லை, மறைமுகமாக சீஷனாக இருந்தார். அப்படி தானே? அவர் தரித்திரரா? இல்லை, ஒரு நோயாளியா? இல்லை, அவர் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யவான், அவர் கனம் பொருந்தினவன். அதாவது நம்ம நினைப்ப என்ன தெரியுமா? ஐஸ்வர்யவான்னா உண்மையாக அவன் இருக்க மாட்டான், அவங்கெல்லாம் பணக்காரவங்க, அவங்களாம் எப்படி உண்மையாக இருப்பாங்க இப்படின்னு ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார் அந்த இடத்துல, அவன் ஐஸ்வர்யவான். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு ஐஸ்வர்யவான், அவன் கனம் பொருந்தினவன். அந்த சீஷன் தருணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கிறான். எப்போ அந்த இயேசுவோட பாடி நம்ம கையில் வாங்கிடலாம், எல்லாரும் அப்படி பிரமிச்சு நிற்கும் போது அவருக்கு மட்டும் மைண்ட் என்ன ஆயிருக்கு? நம்ம சீக்கிரம் வாங்கிடணும், ஏதாவது தேவனுக்கு செய்யணும். வெளிப்படையாக தான் நம்ம சீஷனாக இல்லை, மறைமுகமாக சீஷனாக இருக்கிறோம், ஏதாவது நம்ம தேவனுக்கு செய்யணும். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிலாத்துக்கிட்ட போய் கேட்டு அந்த பாடியை உடனே வாங்கி என்ன பண்ணாரு? பாடியை வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த கேப்ல அடுத்தது நம்ம வேற ஆள் நுழையிறாங்க. அது யாரு? நிக்கதேமு. அவர் என்ன பண்ணாருமா? அவர் என்ன பண்ணாரு? வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு, அதாவது வாசனை திரவியம் அவர்கிட்ட இருந்தது. அதுதான் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அந்த பொருட்கள் இருந்துச்சு. அதை வச்சு தேவனை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக அந்த நறுமண தைலங்களை ஆண்டவருக்காக கொடுத்தார். ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். நம்ம எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், ஆண்டவருக்காக நம்ம இருக்க முடியாது. ஐஸ்வர்யவானா இருந்தால் நம்ம ஐஸ்வர்யத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கணும். அதே தான் அந்த யோசேப்பு அடுத்தது என்ன பண்ணாரு? யோசேப்பு அப்படியே விடலை. அவங்க நறுமண தைலம்லாம் பூசி எடுத்து ரெடியாகி வந்த உடனே அந்த இயேசுவின் உடலை கொண்டு எங்கே கொண்டு வைக்கிறாரு? தனக்காக அவர் வெட்டி வைத்தது என்னுடையது, எனக்காக வச்சிருந்த சொத்து. நம்ம 1 ரூபாய் யாருக்காவது இழப்போமா? இழக்க மாட்டோம். இதில் எனக்காக நான் வைத்திருந்தது அப்படியே யாருக்காக கொடுத்தாரு? தேவனுக்காக. அதுவும் பழச கொடுக்கல. நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது காணிக்கதா வந்தால் நம்ம என்ன செய்வோம்? பழைய சாரி இருக்கா, பழைய நைட்டி இருக்கா, பழைய ஏதாவது இருக்கான்னு தேடுவோம் இல்லையா? ஆனால் அவங்க பழச கொடுக்கல, புதிதாய் வெட்டி வைத்திருந்த அந்த கல்லறை கொண்டு கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? தேவனுக்காக கொடுத்தார். நம்மளும் என்ன செய்யணும் தெரியுமா? இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? இதில் இடையில ஒன்று விட்டுட்டேன். இதில் பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவன் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தாங்க. அப்படித்தானே? இப்படிதான் நம்மளுடைய ஜீவியமும் இருக்க வேண்டும். நமக்கு இந்த முடிவுரையாக நான் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்ம சிலுவையில் ஆண்டவர் நமக்காக பேசின வார்த்தைகள் 7, பேசாமல் நமக்கு மறைமுகமாக கற்றுத்தந்த வார்த்தைகளும் 7 இருக்கிறது. அதில் ஒன்று என்னன்னா, நான் பாவத்தை ஜெயித்தேன், 2வது நான் நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தேன், 3வது நான் மரணத்தையும் ஜெயித்தேன், அடுத்தது நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், புறஜாதிகள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யாருமே நீங்கள் என்கிடத்தில் வர்றதற்கு
யாருமே உங்களுக்கு இடையில யாருமே வேண்டாம், எந்த புரோக்கர்ஸும் இடையில வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய இரத்தத்தினால் பாவங்களை கழுவுங்க, தண்ணீரினால் ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் பெறுங்க, தேவனுடைய மக்கள் என்று சாட்சியாக இருங்க. மரித்த பிறகு நீங்கள் எங்கே எல்லாரும் என்னிடத்துல பரலோகத்துக்கு வருவீங்க. அடுத்தது என்ன? நீங்கள் எனக்காக ஏதாவது சீஷனாக இருக்கிறேன்னு சொன்னால் மட்டும் போதாது. நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு மட்டும் அன்னைக்கு ஒருத்தங்க என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, நான் கிறிஸ்டியன்னு தெரியாமல் என்கிட்ட ஒருத்தங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த கிறிஸ்தவர்களை பார்த்தாலே பயம்பா, என்ன லஞ்சம் வாங்குறான், போகிறதுக்குள்ளேயே 500 வச்சிருக்கியா 1000 வச்சிருக்கியான்னு கேட்குறான், என்ன இது கிறிஸ்தவங்க அப்படின்னு. இந்த மாதிரி தான் சாட்சி நமக்கு வேணும், அப்படி தானே? கரெக்டு தானே? இந்த மாதிரி சாட்சி இருந்தால் எல்லாருக்கும் நம்ம கிறிஸ்தவன்னு தெரிஞ்சிடும். இல்லை, அப்படி இல்லை. நம்ம தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்கிற சாட்சியோடு நாம் என்ன செய்யணும்? மரிக்கும்போது 4 பேர் நமக்காக மைக்கில் வந்து பேசுவாங்க தெரியுமா, இவங்க வாழும்போது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு. அப்போ சொல்லணும், நான் வாழும்போது இவங்க கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்தார்கள், கர்த்தருடைய இரத்தத்திலே அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய இரத்தத்தில் அவர்களுடைய பாவங்களை கழுவி தேவனுக்காக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு சாட்சியோடு நம்மை நாமே தாழ்த்தி நம் தேவனுக்காக வாழுவோம். ஆமீன்.